கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது எதுவுமே வந்து இந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, வாஷிங் மிஷின் வாங்கினாலும் சரி, அதுக்கு வந்து பராமரிப்புன்னு ஒன்று செய்வோம், மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி நாங்கள் நம்ம செடி வளர்ப்பில் வந்து டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அப்பப்போ உரம் வைக்கிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ பூத்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க, பூத்து முடிஞ்சால் வந்து அந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம். அந்த பராமரிப்பு பண்ணால் தான் அடுத்த தடவை வந்து நல்லா தளவெடுத்து வரும், இன்னும் நிறையா பூக்கும். இப்போ நம்ம மல்லிக்கொடி வீட்டு கீழேருந்து வந்து மாடியில் வந்து பூக்குது. இந்த மல்லிக்கொடியில் வந்துட்டு இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து கை பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எந்த இதுவுமே வரல, எல்லாம் பூத்து முடிஞ்சிச்சா, அதனால் இதெல்லாம் அப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணி போட்டோன்னா புதுசாக வந்து வரும். நம்ம பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு பூத்து முடிஞ்சிருச்சு, வேறு எதுவும் கிளை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ அதை நம்ம வந்து அப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கட் பண்ணி விட்றது தான் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு அடர்த்தியாக தேவையில்லாமல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு குறைச்சிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் புதுசு புதுசும் அதே பாருங்கள். இப்போது இதில் இன்னும் மொட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, அதை விட்டுறணும். நம்ம ஏன்னா மொட்டு இல்லாததாக பார்த்து தான் அதை மாதிரி கட் பண்ணோம். இப்படி கட் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து ஒரு என்னடா இதெல்லாம் கட் பண்ணுறோமே, இவ்வளோ இது கட் பண்ணுறோமே அப்படிலாம் பார்க்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து புதுசாக வந்துட்டு கிளைகள் வெடித்து வரும், அதே மாதிரி நிறையா மொட்டுக்கள் வரும். அடுத்து அந்த சீசன் வர்றப்போ உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு தடவை பூத்து முடிச்சிச்சுன்னா அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே.